வவ்வால் மீன் வாங்கினேன். அதில் வந்து நல்லா பெரிய துண்டெல்லாம் எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சு இந்த வால் கொஞ்சம் பீசஸ்லாம் சேர்த்து இதோட முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்காக இது எடுத்து காரசாரமாக மீன் குழம்பு வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு அதோட தக்காளி பூண்டு உப்பு இதையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகாவை கீரி போட்டு அதையும் நல்லா வதக்கி நம்ம வீட்டில் அரைச்சா மிக்சர் மிளகாத்தூள் தேவைன்னா கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நல்லா காரமாக இருக்கும். அதை போட்டு ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதில் ஊற்றி இந்த குழம்பு நல்லா கொதிக்கும் போது வீட்டில் ஒரு மாங்காய் இருந்தது, அதையும் கட் பண்ணி போட்டுருங்க. அது கொதித்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த மீனை போட்டு அது கொதித்த பிறகு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியை நீட்டாக போடணும். போட்டு நல்லா கொதித்த உடனே சுட சுட சாதத்தில் இந்த மண்டை மாங்காய் இந்த கொத்தமல்லி எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கொத்தமல்லியை வந்து அப்படியே முழுசாக வச்சு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடணும். அது அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா சாப்பிடுவார். பாருங்கள், காரசாரமாக ஒரு மீன் குழம்பு மிச்ச மீனை நைட்